ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு ஈவினிங் போல், அதாவது மழை வந்து எல்லா இடத்துலையுமே திருநெல்வேலியில் ரொம்ப பெஞ்சிட்டு இருந்துச்சு. ரோடெல்லாம் தண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் தூறலும் அதுமாக தான் போயிட்டு இருந்துச்சு. நல்ல அடமழைங்கிறது முதல் நாள் நைட்டு பெஞ்சிச்சு. அதுக்கப்புறமா காலையில் ஃபுல்லாக தூறல் அந்த மாதிரி தான் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ விளக்கு வந்து வெளியில் வைக்க முடியுமா என்னன்றது தெரியாமல் ஒரு டவுட்டாகவே தான் எல்லாருமே இருந்துட்டு இருந்தோம். அப்படி வெளியில் வைக்க முடியல அப்படின்னா உள்முத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கோலம் போட்டுட்டு இல்லை வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஹால்லையுமே வச்சு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் வந்து கடவுள் வந்து அந்த ஈவினிங் விளக்கு வைக்கிற டயத்தில் வந்து அது வரைக்கும் தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ கோலம் போடுறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஆர்த்தி தான் கோலம் போட்டா. அதாவது வெளியில் கோலம் போட்டால் மழை பெஞ்சு அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு நினப்பிலேயே தான் இருந்துகிட்டே இருந்தோம். ஸோ அந்த தூறல் கூட அந்த டயத்தில் கம்மியாயிட்டு. ஸோ 5 மணிக்கு மேலே 5:30 அந்த டயத்துக்குள்ளே தான் அவன் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கார்த்திகை விளக்கு மாதிரி போட்டுட்டு இருக்கிற கலர் பொடியெல்லாம் வச்சு போட்டிருந்தா, பார்த்தா அதுவுமே அந்த கோலமே சூப்பராக வந்திருந்தது. அம்மா வந்து 27 விளக்கு வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்கு 27 விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால 27 விளக்கா கணக்கு பண்ணி மேலே மாடியில் வந்து நவீனும் எங்கள் அப்பாவும் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆர்த்தி அப்பாவும் நவீனுமே மாடியில் போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொழுக்கட்டை வைக்கிறது, பொரி கிண்டுறது, அப்புறமா வந்து அப்பம் சுட்டிருந்தேன். அந்த அப்பம் ரெசிபி வந்து ஒரு நாள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. அது வந்து அதிரசம் டேஸ்ட்டில் அப்படியே இருந்தது. அதெல்லாம் நான் ஷூட் பண்ணவே இல்லை, வேலை நிறையா இருந்துச்சுன்றதுனால. கொழுக்கட்டை வந்து நாள் உங்களுக்கு ரெசிபியாக ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாசல்லலாம் விளக்கு வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு ஹால்லையுமே வச்சேன். வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளலாம் ஏற்றினோம். மொத்தமாக 27 விளக்க கணக்கு பண்ணி, அதாவது தண்ணி தொட்டி, அப்புறமா கிச்சனில், அப்புறமா எல்லா ரூம்லேயும் வாசல்லையுமே ஒவ்வொன்று அப்படின்ட்டு பின்னால் வாஷிங் மிஷின் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று. அது எல்லாமே நவீன அவன் ஆர்த்தி அப்பாவுமே பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வேலையை வந்து நானும் ஆர்த்தியுமா ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக அந்த அண்ணாமலையார் தீபம் ஏற்றின உடனே அந்த திருவண்ணாமலையில் டிவியில் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உடனே நாங்களுமே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஒரு திருப்தியாக, ஒரு சிம்பிளாக செஞ்சுருந்தாலும் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டோம் எல்லாருமே. இதுதான் நான் பண்ணியிருந்த பலகாரங்கள். அதாவது அந்த அப்பம் வந்து நல்லா இருந்தது. கொழுக்கட்டை வந்து ரெசிபி நான் ஷேர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த விளக்குக்கு பூஜை பூ போடுறது எல்லாமே ஆர்த்தி வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டா. நான் வந்து பூவெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். அவள் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டா. அப்புறம் பூஜை எல்லாமே என் வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணி முடிச்சிட்டோம். நைட்டு போல் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலில் பக்கத்தில் பிள்ளையார் கோவிலில் வந்து சொக்கப்பனை கொளுத்துவாங்க. அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த காலனிக்குள்ளே கொளுத்துவாங்க. அது போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா கரெக்டாக அந்த டயத்தில் வந்து தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. தூறல் போட ஸ்டார்ட் ஆகாமே விளக்கெல்லாமே உள்ளே எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சு கொஞ்சம் குயிக்காகவே எடுத்து வச்சாச்சு 8 மணிக்கு முன்னாலேயே. அப்புறம் கோயிலுக்கு போகவா வேண்டாவான்னு நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒன்று ஒரு வேகத்தில் ஆர்த்தி வந்து, "இல்லை நீ கோயிலுக்கு போயே ஆகணுமா வா" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள்லாம் வரும்போது. அப்போ யாராவது கம்பெனிக்கு ஆர்த்தி, நவீன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இப்போ ஆர்த்தி வந்து கண்டிப்பாக போயிட்டு வந்துருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நானுமே கிளம்பி உடனே சும்மா 2 கொழுக்கட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டோம். கரெக்டாக நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ நேரம் அங்கே கொட்டை அடித்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறோம் கரெக்டாக அந்த வாசலில், அந்த காலனி வாசலில் சொக்கப்பண்ணு கொளுத்திட்டு இருந்தாங்க. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுதாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது ஏதோ வந்து கடவுளோட அனுக்கிரகம் வந்து அந்த டயத்தில் நமக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நல்ல மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு வந்தோம். நல்லா அந்த சிவன் பக்கத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அன்னைக்கு வந்து எனக்கு. எப்போதுமே நான் கோவிலுக்கு போனேன்னா முருகர் பக்கத்தில் உட்காந்து நல்லா கும்பிடுவேன். ஆனால் அன்னைக்கு வந்து சிவன் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நான் வந்து கோவிலெல்லாம் போனால் தியானம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவேன். யாரும் பார்ப்பாங்களோ, எதுவும் நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு. இப்போம்லாம் அப்படிலாம் கிடையாது. என் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா தியானம் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். நல்லா வீட்லேயுமே நான் ஒரு பதட்டமே இல்லாமல் அவசர அவசரமாக இவங்க அப்பா வந்து மற்ற நேரத்தில் நான் விரட்டிகிட்டே இருப்பாங்க. டைம் ஆயிட்டு டைம் ஆயிட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தோம். வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அத்தை வீட்டுக்கெல்லாம் கொழுக்கட்டை, அப்பம் எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம். அப்படியே மாமியார் வீட்டில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அத்தை வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி நம்மளோட முந்தின விலாகில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது வறுத்தரிச்ச சாம்பார் ஒன்று வச்சுருந்தேன். நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் உங்கள் கூட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து கார்த்திகை அன்னைக்கு காலையில் நான் அந்த குழம்பு தான் வச்சேன். அதாவது இட்லி, தோசைக்கும் சேர்த்தே அந்த குழம்பு வச்சுட்டேன். அது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.
அந்த ரெசிபியை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா. நான் அன்னைக்கு வந்து மெதுவா மதியம் போல சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்தா திடீர்னு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. ஒரு ஆடிட்டர போய் பார்க்கணும் அப்படின்றதுனால, என் வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்றதுனால, சரி காலையில ஒரு சட்னி, சாம்பார்ன்னு வச்சுட்டு இருக்க டைம் இல்லன்றதுனால, காய்கறி எல்லாம் போட்டு இந்த வறுத்தரைச்ச சாம்பார் வச்சுட்டேன். அத உங்க கூட ரெசிபி ஷேர் பண்றேன். அன்னைக்கு வந்து நான் பீர்க்கங்கா, தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, பல்லாரி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து புளி வந்து ஊற போட்டிருக்கேன். பருப்பு வந்து 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, மஞ்சள் பொடி, காயப்பொடியும் சேர்த்துட்டு அவிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கடுகு எதுவுமே சேர்க்கல. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த காய்கறி எல்லாமே உள்ள சேர்த்துட்டு, அத ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வெறுமனே வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு துண்டு மாங்காய் சேர்த்துருந்தேன். உங்கள்ட்ட இவ்ளோ காய்கறியும் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. என்கிட்ட வந்து நெறைய காய்கறி இருந்துச்சுன்றதுனால நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு 2, 3 காய்கறி இருந்தாலுமே இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த குழம்புல வந்து மெயினா வந்து உருளைக்கிழங்கு போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துட்டு, அந்த காய்கறிய வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சள் பொடி வந்து அதிலேயே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே சேர்க்கும்போது, அந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு கலரும் குடுக்கும். அப்புறம் வந்து அந்த மஞ்சளோட பச்சை வாசனையே இருக்காது. ஆல்ரெடி நம்ம பருப்புலயுமே கொஞ்சம் மஞ்சள் போட்டு தான் வச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த காயெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணியில ஒரு கொதி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா இப்ப நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. வதக்கும்போது கத்திரிக்காய் போட்டோம் அப்படின்னா, சம்டைம் வந்து கருத்து போயிரும். அதனால கொஞ்சமா அந்த தண்ணி ஊத்திட்டு, அந்த தண்ணி சூடு ஏறதுக்கு முன்னாலேயே கத்திரிக்காவ சேர்த்துட்டு, அத மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து அத கொதிக்க வச்சுக்கலாம். அந்த காயெல்லாம் வேகட்டும். இப்ப நம்ம வறுத்தரைச்சு பண்றதுக்கு நம்ம இடி சாம்பாருக்கு எடுப்போம் பார்த்தீங்களா பொருட்கள்லாம், அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அது எல்லாமே அதே அளவுகள்ல எடுத்துட்டு, எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பல்லாரி, தேங்காய் அதாவது வெங்காயம், தேங்காவும் இதிலேயே சேர்த்து போட்டு வதக்க போறோம் அவ்வளோதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லா அந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு, அதாவது உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி, ஜீரகம், மிளகு, கடுகு, வத்தல் இது எல்லாமே போட்டிருக்கேன். அது கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும். அது வறுபடுறதுக்காக. அது எல்லாமே எண்ணெய் சேர்த்துட்டு, நல்லா பாதி வதங்குனதுக்கு அப்புறமா, அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் வந்து கொஞ்சம் காரமா வேணும்னா, அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீடியமா சேர்த்துருக்கேன். ஒரு 8 வத்தல் போல சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு பல்லாரி நான் சேர்த்துருக்கேன். இல்ல அப்படின்னு ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயமும், ஒரு முறி தேங்காய். அதாவது ஒரு முறினா ஒரு சரட்டா கிடையாது. அதில பாதி. ஒரு சில்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த சில்ல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பல்லாரி வந்து கொஞ்சமா வதங்கி வரட்டும். இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அத நல்லா ஆற வச்சுட்டு மை போல அரைச்சு வச்சுக்கலாம். மை போல மீன்ஸ் 90% ரொம்ப மையா வேண்டாம். 90%க்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த காய் வெந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில நம்ம வந்து அவிச்சு வச்சிருந்த அந்த துவரம் பருப்ப உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான தேவையான அளவுக்கு புளித்தண்ணி நம்ம ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி குழம்பு வேணுமோ, அதுக்கு தக்கன நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 நேரத்துக்கு சேர்த்து வைக்கிறேன்றதுனால, அதுக்கு தக்கன 200 பருப்பு போட்டிருக்கேன். நீங்க வந்து 1 நேரம் அப்டின்னா 100ஓ, 150ஓ நாங்க வந்து 4 பேத்துக்கு 2 நேரத்துக்கு தக்கன வைக்கிறேன். அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணிய அட்ஜஸ்ட் பண்ணி கரைச்சு ஊத்திட்டு, அதிலேயே வந்து நான் வந்து அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது 90% வந்து அரைஞ்சிருக்கணும். ஒரு 10% கொஞ்சம் அரையாம இருக்கணும். அந்த பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துட்டு, அந்த மிக்ஸர் ஜார் கொஞ்சம் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மல்லி இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ காயப்பொடி வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அல்லது ஜீனி ஏதாவது இனிப்புக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா, உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா, கொஞ்சமா தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, காயப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சு கொட்டி, அதில சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்கும்போதே அந்த அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகிறத பார்க்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில வரும். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலா அந்த சாம்பாருக்குலாம் தண்ணியா இருக்கிற மாரி இருந்தா வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது வந்து குழம்பு அவ்வளோ மணமா டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து குழம்பு வச்சு முடிக்கும்போதே சைடுல வந்து இட்லி அவிக்க வச்சுட்டேன். ஏன்னா இவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்றதுனால. ஏன்னா வந்து காலையில இன்னொரு சாம்பார், ஒரு சட்னிலாம் வச்சுட்டு இருந்தேன். நான் அன்னைக்கு வந்து ஃபுல்லா நெறைய வேலை இருந்துச்சுன்றதுனால டைம் ஆயிரும்ன்றதுனால, நல்ல ஒரு முன்னேற்பாடாவே நான் வந்து மதியத்துக்குள்ள குழம்பாவே சேர்த்து வச்சுட்டேன். அப்போ மதியத்துக்கு வந்து சூடா சாதமும்,
பொரியலும் பண்ணால் போதும் அப்படின்றதுனால அவங்களுக்கும் வச்சு கொடுத்து அவங்களையும் அனுப்பி விட்டாச்சு. இது வந்து மறுநாள் இட்லிக்கு நான் பண்ண பீர்க்கங்காய் சட்னி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பீர்க்கங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பீர்க்கங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த முள்ளு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பீலர் வச்சு எடுத்துருங்க. ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, 4 வத்தல் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக புளி, அப்புறமா ஒரு சில்லு தேங்காய், அப்புறமா உளுந்தம்பருப்பு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸு. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து கடாயில கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்த வந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நெறைய சேர்க்கும்போது, அந்த துவையல் வந்து நல்ல டேஸ்ட் நல்ல மணமா இருக்கும். இது வந்து சாதத்துலேயும் பெரட்டி சாப்பிடலாம். இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காயோட வச்சு சாப்பிடும்போது, அந்த பிள்ளைங்களுக்கு அதில காய் சேர்ந்திருக்கு அப்படின்றதே தெரியாது. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா, அந்த பல்லாரி, தக்காளிய வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. அத ஒரு லைட்டா ஒரு வதக்கிட்டு, நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கட் பண்ணி வச்சிருந்த உள்ள விதையெல்லாம் எடுத்துறாதீங்க. அந்த அந்த பீர்க்கங்கால உள்ள நடுவுல உள்ள அந்த விதை எல்லாமே இருக்கட்டும். அது எல்லாமே ஹெல்த்து தான். அது அந்த வத்தல் எல்லாமே பச்சை மிளகா, புளி, உப்பு, பூண்டு எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த வதக்கும்போது அந்த காயெல்லாம் அந்த வதங்கி அந்த மாரி சுருள அந்த மாரி வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா நல்ல கலரெல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அத நல்லா ஆற வச்சுருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய வந்து கட் பண்ணிட்டு உள்ள சேர்க்கலாம். இதில தேங்காய் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. தேங்காய் வேணும் அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லாம அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மல்லி இலை போட்டுட்டு, அந்த மல்லி இலை வந்து வதங்க வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். பச்சை ஸ்மெல்லோட இருக்கட்டும். அப்பதான் நல்லா கலர் வந்து பச்சையாவும், டேஸ்ட்டும் கிடைக்கும். மல்லி இலை ஃபர்ஸ்ட்லேயே போட்டுற வேண்டாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, மை போல அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா நெறையா சேர்த்துட்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, காயப்பொடியும் சேர்த்துட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த சட்னியெல்லாம் உள்ள சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கட்டியா நான் சாதத்துக்கு வச்சு சாப்பிட போறீங்கன்னா, இது அப்படியே இருக்கட்டும். இல்ல இட்லி, தோசைக்கு சட்னி மாதிரி தான் தொட்டு சாப்பிட போறோம்னா, கொஞ்சமா அந்த மிக்ஸர் ஜார் அலசி, தண்ணி ஒரு 1/4 டம்ளர் போல சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு சூடு மட்டும் ஏறுனா போதும். அப்படியே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சூடா இட்லியோட வச்சு காலையில சர்வ் பண்ணி முடிச்சாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீர்க்கங்காவ வந்து சாம்பாரோ, பச்சடியோ, பொரியலோ, கூட்டோ பண்ணி குடுத்தோம்னா, என் பிள்ளைங்க அத தொடவே மாட்டாங்க. அதனாலேயே நான் இந்த மாரி சட்னியா அடிக்கடி அரைச்சு குடுத்துருவேன். இந்த சட்னியா அரைச்சு குடுக்கும்போது, அந்த சட்னி ஃபுல்லா காலி பண்ணிருவாங்க. அப்ப அந்த காய் சத்து எல்லாமே பிள்ளைங்களுக்கு போன மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் சின்ன பிள்ளைங்ககிட்ட அந்த பீர்க்கங்காய் சேர்த்துருக்கோன்னு சொல்லாமலே குடுத்துருங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் சேர்த்துருக்கோன்னு தெரியும். ஆனா சட்னி வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஓகேங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.